எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ரொம்பவே சோககரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய குஷ்பு அவங்களுடைய மகள் தன்னுடைய கடைசி நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி எல்லாரையுமே பரபரப்பாக்கி இருக்குது. அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் திருப்பி சொன்ன பதில் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்னைக்கு இதை பற்றி தான் ஒட்டுமொத்த தமிழகமே பேசிகிட்டு இருக்குது. குஷ்பு மகள் தன்னுடைய கடைசி நேரத்தில் பல பேர் இருந்தும் முதல்வர் விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன சொன்னாங்க, அதற்கு முதல்வர் விஜய் கொடுத்த பதில் என்ன, இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற அளவுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறதை பற்றிலாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, வாங்க வீடியோ குழப்பலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, குஷ்பு அவங்களுடைய நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தான், ஒரே ஒரு விஷயத்தினால தான். ஜெயம் ரவி ரொம்பவே கெட்டவர், அவர் மனைவி ரொம்பவே நல்லவர். ஜெயம் ரவி ஆணாதிக்கம் கொண்டவர், அவங்க மனைவி ரொம்பவே திறமை படைத்த ஃபெமினிஸ்ட். அதனால தான் ஜெயம் ரவி அவர்களை பொறுத்து கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி குஷ்பு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஜெயம் ரவியை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய அந்த இன்டர்வியூ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே புரியும். இத்தனைக்கும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருமே அந்த ஒரு மாதம் முழுக்கவே ஜெயம் ரவியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கிறாரு, இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு, ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு நல்ல மனைவி அமைலினா இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஜெயம் ரவி அவர்கள் குஷ்புவை பற்றி அதற்கு சொன்ன ஒரு விஷயம் குஷ்புவுக்கு மிக பெருமளவுக்கு பேக் ஃபயராக அமைஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் குஷ்புவை டைரக்டராக ஜெயம் ரவி அவர்கள் சொல்லினால் அவர் சொன்ன விஷயங்கள் மூலமாக குஷ்புவை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்படி என்ன விஷயத்தை அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன் வச்சிருக்கிறவ என்னை பற்றி பேசலாம், 4-5 புருஷன் வச்சிருக்கிறவெல்லாம் என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருந்தார். இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. எல்லாருமே இது குஷ்புவை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு அனைத்து நியூஸ் மீடியாவும் குஷ்பு பக்கம் திரும்பினாங்க. எல்லாருமே குஷ்புவை ரொம்பவே தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து சினிமா பிரபலங்களும் குஷ்புவுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே மக்கள் அமைதியாக இருப்பாங்களா, எப்படா யாருடா மாட்டுவாங்க அப்படின்னு இருக்கிற அந்த மக்களுக்கு குஷ்பு ஜெயம் ரவியை தவறாக பேசி குஷ்பு ஜெயம் ரவியை ரொம்பவே மன உளைச்சல் பண்ணதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. குஷ்புவை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னா, குஷ்புவுடைய பர்சனல் வாழ்க்கையை தோண்டி எடுத்து தெருவில் விட்டுட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் குஷ்புவுடைய குடும்பத்தினரை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ஒரு பக்கம் சுந்தர்சி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு டைரக்டர், நம்முடைய தமிழ் சினிமாவில் அவர் ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கலகலப்பு போன்ற ஒரு சிறந்த காமெடி படத்தையும் அவருக்கு கொடுக்க தெரியும். அன்பே சிவம் போன்ற ஒரு சிறந்த வரலாற்று படைப்பையும் அவருக்கு கொடுக்க தெரியும். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் குஷ்புவை பற்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தவறாக பேசும்போது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், அதே அளவுக்கு அதை விட 100 மடங்கு அவங்களுடைய மகளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. அவங்களுடைய மகள் பல வாரம் டெப்ரெஷனில் இருந்திருக்கிறாங்களாம், மன உளைச்சல் தாங்க முடியலையாம். நம்முடைய அம்மாவை இப்படி தவறாக எல்லாருமே பேசுகிறாங்கன்னு ரொம்பவே மன கஷ்டப்பட்டுருக்கிறாங்களாம். குஷ்பு ஒரு பொலிட்டீஷியன், அவங்க எல்லாத்தையுமே சகஜமாக ஒரு விமர்சனமாக மனசுக்குள்ளே எடுத்துக்காமல் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மகள் அப்படி கிடையாது. அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியும். இந்த மனவேதனையினால் அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகவும் அவங்க உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் கூட அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நான் முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் குஷ்புவுடைய மகளுக்கு நிறைய தடவை ஒரு அண்ணனாக வழிகாட்டி இருக்கிறாங்களாம். அவங்க அந்த கடைசி நேரத்தில் கூட முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட தான் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. உடனடியாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணப்பட்ட உடனே முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட குஷ்பு மகள் சொன்னது என்னதுன்னா, அண்ணா நீங்கள் என்கிட்ட அதிகமாக சொல்கிறது ரொம்பவே தைரியமாக இருக்கணும்னு. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி சில விமர்சனங்கள்லாம் பார்த்து நான் மனசு உடைஞ்சி இதனால் என் உடல்நிலை பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் இல்லையோன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்களோன்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு இதை ஒரு சாரியாக கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுன்னு சொன்ன உடனே முதல்வர் விஜய் அவர்கள்
மனிதர்கள் எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே பலமாக இருக்க முடியாதுமா. சில தடவை பலவீனமாக இருக்கத்தான் செய்வோம். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காத. முதல்ல நிதானமாக இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, மீண்டும் சிங்கம் மாதிரி எழுந்துவான்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேயர்களே? மறக்காமல் கன்வர்ஸ் தெரிவிங்க. நன்றி.